ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிகை அஞ்சு குரியன் திரும்பவும் நமக்கான ஒரு ட்ரீட்டை வந்து வச்சிருக்காரு. அது என்னதான் மாயமோ, என்னதான் ட்ரெண்டோ, டெக்னிக்கோ தெரியலங்க. கல்யாணமான நடிகைகள் 10ல் 6 பேர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து கவர்ச்சி காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸோ அஞ்சு கொரியன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெருசா கவர்ச்சிய காட்டாத ஒரு நடிகை, கல்யாணம் ஆன ஒரு சில மாதங்கள்லயே படு கவர்ச்சி. தொடை அழகு ஃபுல்லா, முன்னழகு மாம்பழங்கள் ஃபுல்லா அப்படி அப்பட்டமா காட்டக்கூடிய வகையில கவர்ச்சி காட்டுனதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதே தெரியல. அது என்னதான் ட்ரெண்ட் ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல. கல்யாணம் ஆனா ஒதுக்கிடக்கூடாது. நானும் ட்ரெண்ட்ல இருக்கேன் அப்படின்றதுக்காக வீம்புக்காகவே கவர்ச்சி காட்டுறாங்களா? நமக்கு தெரியலங்க. 32 வயதாக இருக்கக்கூடிய நடிகை அஞ்சு குரியன் பெரிய அளவுல படங்கள் எதுவும் நடிக்கல அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க மலையாளத்தைச் சேர்ந்த மல்லு நடிகையா இருந்தாலும், தமிழ்லயும் வந்து ஒரு சில படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. மலையாளத்தில வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில தான் அவங்களுடைய படங்கள் வந்து இருக்கு. ஸோ "ஓ எந்தன் பேபி" தான் ரீசென்ட்டா அவங்க அவங்க நடிச்ச படம். ஸோ அந்த படங்கள் எதுவுமே பெருசா ஓடல. அவங்களுக்கான ரெகக்னிஷன் எதுவும் பெருசா கிடைக்கல. அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், நடிகை அஞ்சு கொரியனுடைய அழக பத்தி சொல்லியே ஆகணும். ஸோ நாளாக நாளாக, வயசாக வயசாக அவங்களுடைய கவர்ச்சி, அவங்களுடைய அழகு கூடிக்கிட்டே போது. ஸோ இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பிரம்மன் படைத்த படைப்பு, பிரம்மன் செய்த ஆர்ட்லயே நீ தான் சிறந்த ஆர்ட் அப்படின்னு சொன்னா, அதில போட்ட கையெழுத்து தான் அந்த புள்ளி. ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த இமேஜ்ல தெரியும். ஸோ பிரம்மன் படைத்த சிறந்த கவிதை நீ அப்படின்னு சொல்லி நெனச்சா, அதில போட்ட கையெழுத்து அந்த புள்ளி. பிரம்மனோடைய கையெழுத்து. அந்த மாரி வந்து நடிகை அஞ்சு கொரியனுடைய முன்னழகு ஒரு பக்கம் கவர்ச்சிகரமா இருந்தாலும், அந்த முகம் அமைப்பு, ஃபேஸ் கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மூஞ்சி சார் மூஞ்சி. மூஞ்சிய பார்த்தாலே போதும். வேலை முடிஞ்சிரும். அந்த அளவுக்கு வந்து ஒரு கவர்ச்சியான முக அமைப்பை கொண்ட அஞ்சு கொரியன். எந்த சினிமா இண்டஸ்ட்ரியும் சரியா யூஸ் பண்ணலையோ அப்படின்றது தான் என்னுடைய கருத்தா இருக்கு. இவங்கலாம் வந்து தெலுங்கு சினிமா பக்கம் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம். கவர்ச்சியான டான்ஸ் ஆடுறதுக்குலாம் வந்து ரொம்ப தகுதியான ஆள். ஸோ அந்த மச்சம், அந்த மச்சம் போதும் சார். முடிக்கிறதுக்கு, அந்த வேலைய முடிக்கிறதுக்கு. அந்த மச்சத்த பார்த்துக்கிட்டே வந்து முடிச்சிடலாம். ஒரு கையால ஃபோன புடிச்சுக்கிட்டே வந்து முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு கவர்ச்சியான ஒரு நடிகை, கவர்ச்சியான ஒரு இடமும் அந்த மச்சம் இருக்கக்கூடிய இடம். நான் இருக்க வேண்டிய இடம் அது அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து கனவு கன்னியா அஞ்சு கொரியன நெனச்சு வளர்ந்துருக்கக்கூடியவங்க அந்த மச்சத்த பார்த்து பேசுவாங்க. ஸோ இவங்களுக்கு படம் இப்போ பெருசா ஓடல. பெருசா வந்து கமிட்டும் ஆகல. ஸோ 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த இதே மாரியான ஒரு கவர்ச்சியான ஒரு ஷூட் எடுத்தாங்க. பயங்கர ட்ரெண்டிங் ஆனாங்க. "அஞ்சு கொரியன் ஏ" அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. அப்புறம் 3 மாசம் ஆளே காணோம். மறுபடியும் தேனிலவு போயிட்டாங்களா? என்ன பிஸி ஆயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆளே காணோம். இப்போ இந்த வந்து போன வாரம் அவங்க ரிலீஸ் பண்ண கவர்ச்சியான ஷூட். திரும்பவும் வந்து பேங் வித் பேங்கர் அப்படின்ற மாரி, பேக் வித் பேங்கர்ன்ற மாரி ஒரு கவர்ச்சியான ஷூட்ட வந்து மறுபடியும் பண்ணி, ட்ரெண்ட்ல இருக்கேன்டா. என்னைய பார்த்து என்ஜாய் பண்ணுங்கடா. என்னுடைய கவர்ச்சிய பார்த்து ரசிங்க அப்படின்ற வகையில நானும் லைம்லைட்ல இருக்கேன்னு சொல்ற விதத்துல அவங்களுடைய கவர்ச்சி அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் இருப்ப, அந்த ட்ரெண்ட புடிக்கிறதுக்காகவே நானும் ட்ரெண்ட்ல இருக்கேன். நானும் ஒரு நடிகை அப்படின்றத காட்டுறதுக்காகவே கல்யாணம் ஆனாலும் சரி, ஆகலைனாலும் சரி, அவங்களுடைய கவர்ச்சியான ஷூட்ட வந்து 6 மாசம், 3 மாசம் ஒரு வருடம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய இன்ஸ்டா ஃபாலோவர்ஸும் அதன் மூலமா ஏறிட்டே இருக்கு. மேபி அதன் மூலமா வருவாய் ஈட்டுறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. நடிகை அஞ்சு கொரியன பத்தி, அவங்க காட்டியிருக்கக்கூடிய கவர்ச்சிய பத்தி, நான் சொன்ன கவிதைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காம ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்